ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரயில்வே சீரிஸ் சம்மந்தமான ஒரு வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். 25 நாளைக்கு முன்னாடி தேர்ட் கிளாஸ் ஏசியில் RAC 52 53 இருந்த டிக்கெட் வந்துட்டு தேர்ட் கிளாஸ் ஏசியில் ட்ராவல் பண்ணுற அன்னைக்கு ஒரு 4 hours பிஃபோர் வரைக்கும் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது, அதுக்கப்புறம் சார்ட் ப்ரிப்பேர் ஆன உடனே என்ன ஸ்டேட்டஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் IRCTCயோட ஆத்தரைஸ்டு பேஜில் நான் வந்து லாகின் பண்ணி இப்போ நான் டேஷ்போர்ட் பேஜில் இருக்கேன். இப்போ நம்ம ட்ரெயின் சம்மந்தமாக பார்க்குறதுக்காக ட்ரெயின் ஐக்கானை நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணேன் அப்படின்னா நம்மளுக்கு இதில் இந்த டேஷ்போர்டு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் நம்ம பார்த்தோம்னா ட்ரெயின் ஷெடியூல், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா TDR ஃபைல் பண்ணுறது, டிக்கெட் கேன்சல் பண்ணுறதுக்கு, டிக்கெட்டை புக் பண்ணுறதுக்கு எல்லாமே இந்த பேஜ் இதில் வரும். இதில் நம்ம வந்து நம்ம கரண்ட் ஸ்டேட்டஸ் என்னன்னு பார்க்குறதுக்கும் சரி, இல்லை PNR நம்ம டைரெக்டாக புக் பண்ண டிக்கெட்டோட ஸ்டேட்டஸ் பார்க்குறதுக்கும் சரி, நம்ம பை புக்கிங் அப்படிங்கிற இந்த 2வது ஐக்கானை கிளிக் பண்ணுவோம். ஸோ இந்த 2வது ஐக்கானை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு இதில் 2 டிக்கெட் ஷோ ஆகுது. ஸோ இந்த 2 டிக்கெட்டுமே வந்து பார்த்திங்கன்னா நான் புக் பண்ணது, ஒன்று சென்னையிலேருந்து அகமதாபாத் போகிறதுக்கு, இன்னொன்று அகமதாபாத்லேருந்து சென்னை ரிட்டன் வரத்துக்கு. ஸோ ரிட்டன் வர ட்ரெயின், அதாவது அகமதாபாத்லேருந்து சென்னை சென்ட்ரலுக்கு ரிட்டன் வர ட்ரெயின் வந்து கன்ஃபார்ம் டிக்கெட்டில் இருக்குது. நம்ம அந்த டிக்கெட் பற்றி நம்ம பேச வேண்டாம். இங்கேருந்து போகிற டிக்கெட் பற்றினோட ஸ்டேட்டஸ் மட்டும் நம்ம பார்ப்போம். ஸோ இதில் வந்து நம்ம இந்த நவஜீவன் எக்ஸ்பிரஸ் சென்னை சென்ட்ரல் டு அகமதாபாத்துன்னு இருக்கக்கூடிய இந்த டிக்கெட் காட்டுது பார்த்திங்களா. இதில் வந்து நான் என்னைக்கு புக் பண்ணேன் அப்படின்னா 11th March அன்றைக்கி நான் புக் பண்ணேன். ஸோ இன்றைக்கி இந்த டேட் வந்து 6th April, அதாவது இன்றைக்கி காலையில் 10 மணிக்கு நான் ட்ராவல் பண்ண போகிறேன். இப்போ டைம் வந்து மணி 3:11. இன்னும் வந்து எனக்கு சார்ட் ப்ரிப்பேர்ட் ஆகலை. ஸோ இப்போ வரைக்குமே என்ன ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்னபடி 2 டிக்கெட்டு, ஒரு டிக்கெட் வந்து RAC 52, இன்னொன்று RAC 53. ஸோ இந்த ஸ்டேட்டஸில் இருக்குது. ஸோ இப்போ கரண்ட் ஸ்டேட்டஸ் என்னன்னு பார்க்குறதுக்கு இந்த டாப்பில் இருக்கிற இந்த 3 பின்ன அந்த டாட் ஐக்கானை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணி கரண்ட் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறத கொடுக்குறேன். ஸோ கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து என்ன ஸ்டேட்டஸ் 44:45. ஆக 25 நாள், 11 மார்ச் மாதம் டிக்கெட் புக் பண்ணது, இன்றைக்கி 6 April, சரியாக 25 நாள் கழித்து உங்களுக்கு ஸ்டேட்டஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ டிக்கெட் தான் குறைஞ்சிருக்கு. ஆக நீங்கள் வந்து 4 டிக்கெட்டு, அதாவது ஒரு RAC வந்து இவ்வளோவில் இருக்குது அப்படிங்கும்போது இத்தனை நாள் கழித்து, இல்லை ரொம்ப குறைவான நேரத்தில் உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகுமா ஆகாதாங்கிறது நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. இது வந்து சார்ட் ப்ரிப்பேர்ட் ஆன ஸ்டேட்டஸ். ஸோ சார்ட் ப்ரிப்பேர்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இருக்க ஸ்டேட்டஸ். ஸோ சார்ட் ப்ரிப்பேர் பண்ணினதுக்கு அப்புறமா என்ன நடக்குதுங்கிறத நம்ம பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்கள். வியூவர்ஸ், சார்ட் ப்ரிப்பேர்ட் ஆகிடுச்சு. என்ன ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறத பாருங்களாம். ஸோ அந்த ட்ரெயின் கிளம்பிருச்சு. அதாவது கன்ஃபார்ம் ஸ்டேட்டஸ் 2 சீட்டுமே. ஸோ டிக்கெட் புக் பண்ணும்போது 25 நாளைக்கு முன்னாடி 52, 53 அந்த ஸ்டேட்டஸில் இருக்குது. சார்ட் ப்ரிப்பேர்டுக்கு முன்னாடி வரைக்கும் கொஞ்சம் கூட குறையாமல் இந்த 44 அந்த ஸ்டேட்டஸில் இருக்குது. அதுக்கப்புறம் சார்ட் ப்ரிப்பேர்ட் ஆன உடனே கன்ஃபார்ம் ஸ்டேட்டஸாக எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லாமல் அதே தேர்ட் கிளாஸ் ஏசிலேயே புக் ஆகிருக்கு. சைடு அப்பர், சைடு லோயரில். எப்படி வந்து இந்த 44, 43, 44 பக்கத்தில் இருக்க அந்த டிக்கெட் வந்து ஃப்ரண்ட்டில் வந்தது நமக்கு கன்ஃபார்ம் ஆச்சு அப்படிங்கிறத நான் இன்னொரு வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் வந்து இது போல் இதே சுச்சுவேஷனில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக, அதாவது RAC 30, 40 அந்த ரேஞ்சஸில் இருக்குன்னா உங்களுக்கான சான்சஸ், கன்ஃபர்மேஷன் சான்சஸ் நிறையாவே இருக்குது அப்படிங்கிறது இந்த வீடியோ மூலிமா நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு நன்றி. ஸோ இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.